கேள்வி எண் 1. யார் நீதிமான்கள் அல்ல? யார் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள்? கேள்வி 2. ஒரே மனுஷனாலே உலகத்திலே பிரவேசித்தவை எவை? கேள்வி 3. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது எது? ஏன்? கேள்வி 4. எதினால் யார் ஆவியின் சிந்தை இன்னது என்று அறிவார்? கேள்வி 5. யாரை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும்? கேள்வி 6. யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று தாவீது சொல்லியிருக்கிறான்? கேள்வி 7. டேஷ் பரிசுத்தமாயிருந்தால் டேஷ் பரிசுத்தமாயிருக்கும் எது? கேள்வி 8. பவுல் எங்கு துவக்கி எங்கு வரைக்கும் எதை பூரணமாய் பிரசங்கித்தார்? கேள்வி 9. எவற்றிற்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? கேள்வி 10. எப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள்? கேள்வி 11. உங்கள் அவயவங்களை எதற்கு ஒப்புக்கொடாமல் எதற்கு ஒப்புக்கொடுங்கள்? கேள்வி 12. எவைகள் மாறாதவைகளே? கேள்வி 13. ரோமர் நிருபத்தில் ஆமேன் எத்தனை முறை வருகிறது? இருப்பிடத்துடன் எழுதவும். கேள்வி 14. எதின் நிமித்தம் எதை அழித்து போடாதே? கேள்வி 15. எதின் பொருட்டு அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்துள்ளார்? கேள்வி 16. ரோமர் நிருபத்தில் எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன? கேள்விக்குறியை கொண்டு அதிகாரம் வாரியாக மொத்த எண்ணிக்கையை குறிப்பிடவும். கேள்வி 17. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று டேஷ். கேள்வி 18. ஓசியா 1 அதிகாரம் 10 குறிப்பிடப்பட்டுள்ளது எங்கே? கேள்வி 19. யாரை சேர்த்து கொண்டு எதை நிர்ணயிக்காமல் இருங்கள்? கேள்வி 20. நீதிமொழிகள் 25 அதிகாரம் 21-22 ஒத்த வசனம் எது? கேள்வி 21. தேவனுக்கு அடிமைகள் ஆனதின் பலன் என்ன? முடிவு என்ன? கேள்வி 22. ரோமர் நிருபத்தில் மிகச் சிறிய வசனம் எது? கேள்வி 23.
யார் யாருக்காக பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள்? கேள்வி 24. ரோமர் நிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இவர்களின் பெயர்கள் என்ன? 1. உடன் வேலையாள் அல்லது உடன் வேலையாட்கள். 2. கிறிஸ்துவுக்குள் உத்தமன். 3. என் இனத்தான் அல்லது என் இனத்தார். 4. பட்டணத்து உக்கிரானக்காரன். கேள்வி 25. எதை செய்கிற தேவன் ஒருவரே? கேள்வி 26. டேஷ் நாடுங்கள். எவைகளை? கேள்வி 27. தேவனுக்கு விரோதமான பகை எது? அது எப்படி இருக்கிறது? கேள்வி 28. நம்பிக்கையின் தேவன் எதினால் உங்களை நிரப்புவாராக? கேள்வி 29. எவை எல்லாவற்றிலும் யாரால் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள்? கேள்வி 30. நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது எது? யாரால்? கேள்வி 31. யார் யாருக்கெல்லாம் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார்? கேள்வி 32. யார் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான்? எதினால்? கேள்வி 33. எவற்றினால் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு டேஷ் எழுதியிருக்கிறது? கேள்வி 34. தேவனே டேஷ் என்றும் எந்த மனுஷனும் டேஷ் என்றும் சொல்வோமாக. கேள்வி 35. பாவம் எதற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது? கிருபை எதற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது? கேள்வி 36. என் மனதினாலே டேஷுக்கும் மாம்சத்தினாலேயோ டேஷுக்கும் ஊழியம் செய்கிறேன். கேள்வி 37. எதை தேடின யார் அதை அடையாமற் போனார்கள்? எதை தேடின யார் அதை அடைந்தார்கள்? கேள்வி 38. எப்படி நாம் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராக நடக்க முடியும்? கேள்வி 39. அநேகருக்கும் பவுலுக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள் யார்? கேள்வி 40. நாம் எதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும்? கேள்வி 41. ஆபிரகாம் பெற்ற அடையாளம் என்ன? அது எதன் முத்திரை? கேள்வி 42. எவைகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று? கேள்வி 43. அவர் எதற்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் எதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறவர்? கேள்வி 44.
தேவன் அவர்களை எதற்கு ஒப்புக்கொடுத்தார்? கேள்வி 45. இந்த முறை ரோமர் நிருபத்தை நீங்கள் வாசித்த பொழுது தேவன் உங்களுக்கு கற்றுத்தந்த புதிய அனுபவத்தை அல்லது விளக்கத்தை 4 வரிகளுக்கு மிகாமல் எழுதவும்.